வணக்கம். ஒரு தம்பி என்னுடைய சேனலில் ஒரு பதிவில், ஒரு தம்பியாக இருக்கலாம், என்னோட வயதானவராக கூட இருக்கலாம், கோகுல்நாத் என்ற பெயரை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அவர் வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் மேலே வரும் பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணி வச்சுங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்னொரு பதிவும் இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 2 பதிவுகள் நான் சொல்லியிருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்தியல் என்ன வள்ளலாரை பற்றி அப்படின்றது உங்களுக்கு நன்றாகவே புரியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அந்த பதிவெல்லாம் பாருங்கள், கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த பதிவு பாருங்கள். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் பார்த்தீங்கன்னா இறந்து விட்டார், he is died. அவருக்கு நான் சொல்கிறேன், he did not died. இவர் மரணம்னா என்ன அப்படின்றத இவர் புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா வள்ளல் பெருமானரே சொல்லியிருக்கிறாரு, காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறவியற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் கூட ஒரு பாடலும் பாடியிருப்பேன். அது வள்ளலாருடைய பாடல் தான். அருட்ஜோதி ஆணேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு. இப்போ மரணமில்லா பெருவாழ்க்கையை பற்றி வள்ளல் பெருமானார் நிறைய சொல்லியிருக்கு. அவருடைய அருட்பா முழுவதும் பார்த்தீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்க்கையை தான் சுட்டி காட்டியிருக்கோம். சரி, அடுத்த வரி அவர் என்ன சொல்கிறாரு, வள்ளலார் இறந்து விட்டார். அவர் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஒரு புத்தகம் எழுதலாம். அவர் அந்த கமெண்ட்டை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குற பாருங்கள். யார் வேண்டுமானாலும் ஒரு புத்தகம் எழுதலாம், நான் ஒளி, நான் கடவுள், நான் எங்கும் நிறைந்திருக்கின்றேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஃப்ராடுத்தனம், இல்லை ஒரு மனநல பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒருவரை பற்றி விமர்சிப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தையே எடுத்துக்குவோம். ஒரு விஷயத்தை விமர்சிப்பதற்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்தை பற்றி முழுசாக அறிஞ்சிருக்கணும். சும்மா நம்ம மாட்டுன்னு கண்ண முடியுன்னு ஒரு கருத்தையோ இல்லை ஒரு நபரையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ விமர்சிக்க முடியாது. அதுவும் அவருக்கு புரியணுன்றதுக்கு தான் அந்த பதிவு. அடுத்து என்ன சொல்கிறாரு, இது ஒரு பொய், இது ஒரு ஃப்ராடு, இது ஒரு மனநல பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அதனால் மரணத்தை ஏற்றுக்கொள், இப்படி நம்பி ஏமாந்து இறப்பதை விட மரணத்தை ஏற்றுக்கொள்வதே மேல் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வரார். அவர் ஏற்றுக்கிறாரா இல்லை என்ன ஏற்றுக்க சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வழிநடத்தக்கூடிய குருமார்கள் இருக்கிறாங்க. முன்னாடி நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் சாகா கலையை பற்றி வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார். சாகா கலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலை, புரியுதுங்களா? அது ஒரு ஆர்ட் தான். ஆக்சுவலாக சாகாமல் இருப்பது என்பது ஒரு ஆர்ட். சரி, எது வரைக்கும் இந்த ஆர்ட் பயன்படும் அப்படின்றத நம்ம இப்போ சாகாமல் இருக்கிறத பற்றி நம்ம வள்ளலார் நிறையா பேசியிருக்கிறாரு. அதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்ம நிறையா பேசுவோம் அதை பற்றி ஃப்யூச்சரில். இந்த ஆர்ட் எது வரைக்கும் பயன்படும்னா, இந்த உலகத்தில் கடைசி உயிர்கள் நினைவோடு வாழுது இல்லைங்களா, அது வரைக்கும் தான். நீங்கள் அதுக்கப்புறம் நினைவே இல்லாத ஒரு உலகத்தில், யாருமே எந்த உயிருமே இல்லாத இடத்துல நீங்கள் சாவாமல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? நினைக்கிறதுக்கு அங்கே யாரோ கொஞ்சம் பேர் இருந்தால் தானே நீங்கள் சாவாமல் இருக்கிறதுல ஒரு அற்புதம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு அற்புதம் தான். ஏன்னா எது அற்புதம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம் ஒருத்தருக்கு நிகழாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அற்புதம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பார்த்தீங்கன்னா மரணத்தை தான் கொடையாக கொடுத்துருக்குது. ஏன்னா ஒரு மனிதன், எந்த ஒரு உயிருமே பிரபஞ்சத்தில், இந்த பூமியில், இந்த நவக்கிரகங்களுக்கு கீழே பிறந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா மொட்டாக மலர்ந்து ரொம்ப அழகாக தளிராக இருக்கும், பார்க்குறதுக்கே லட்சணமாக இருக்கும். அந்த வாலிப பருவம் வளர்ந்து அழகாக ஒரு ஃப்ளவரிஷாக வளர்ந்து பிறகு பார்த்திங்கன்னா அது காய்ந்து வெம்பி உதிர்ந்து விடுவது போல் மனிதன் மூப்படைந்து பிணிவு போல் சாவரம். இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும் பொழுது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை செய்தால்தான் அது சாதனை. சரி, இப்படி ஒரு ஆர்ட் இருக்குது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார், ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அது அவருடைய கருத்தியல். அதற்கு தகுந்தாற்போல் அவருடைய வாழ்வியல் அவர் மாற்றிக்கொண்டார். அவர் பார்த்திங்கன்னா ரசவாதியாகவும் இருந்தார். தன்னுடைய உடலை ஒரு வேதி மாற்றத்துக்கு அவர் உட்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை கூட நான் ஒரு பதிவில் குறிப்பிட்டிருப்பேன். ஏன்னா இந்த உடல் பார்த்தீங்கன்னா ஒரு வேதி மாற்றத்துக்கு உட்பட்டால் மட்டும்தான் வேறு விதமாக போக முடியும் இந்த டைமென்ஷனில் இருந்து. இது தூள தேகம். அதாவது வெளியில் வெளி போய் விரவிய வாரும், ஒளியில் ஒளி போய் விரவிய வாரும், அந்த அலியில் அலி போய் விரவிய வாரும்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர் ஒரு வாக்கியம் சொல்லுவார், நீர் நீரோட தான் கலக்கும், நெருப்பு நெருப்போட தான் கலக்கும், வேறு எது கூட நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அந்த மற்றது ஒன்று அழியணும் இல்லை தன்னை அழித்துக்கொள்ளும். இதுதான் சயின்ஸு. சயின்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுங்க. நீங்கள் பார்க்குற சூரியன் கூட இப்போ அப்படியே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கோகுல்நாத், நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூரியன் இப்போ அந்த இடத்துல இல்லை. ஆக்சுவலாக புரியுதுங்களா? அது ஏற்கனவே இருந்த ஒரு காட்சி பிழையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க.
அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இப்போ நம்ம எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நட்சத்திரங்களுடைய ஒளிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய வானத்தில் நைட்டில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ளவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான். இறந்த நட்சத்திரங்களுடைய ஒளிகள் வந்து பயணித்து கொண்டு வருகிறது, அதை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த இரவா நிலை, இந்த மரணமில்லா பெருவாழ்க்கை வாழ்ந்து மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்றது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் விதிக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 ஆண்டுகள், ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 ஆண்டுகள், ஒரு ஈயோ கொசுவோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம், இந்த அளவில் தான் இருக்குதுன்னு வச்சுங்க. எனக்கு அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் சரியாக தெரில. நான் வந்து ஒரு கருத்துக்காக மட்டும்தான் இங்கே சொல்கிறேன். மனிதனுக்கு 120 ஆண்டுகள், அதற்கு மேற்பட்ட மனிதர்களும் வாழ்ந்துருக்கிறாங்க. கின்னஸ் ரெக்கார்டெலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, அதெல்லாம் ஒரு சாதனை. ஆனால் அவங்களும் மரணத்தை தழுவிடுவார்கள். அவர்களுக்கும் இருப்பு என்பது இல்லாமல் போயிடும் ஒரு நாள். அப்படி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்த சித்தர்கள், முத்தர்கள், புத்தர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே இல்லை. 3000 வருடம் வாழ்ந்த திருமூலர் இன்றைக்கு இல்லை, மண்ணுக்கடியில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்படியே நம்ம நம்புவோம். வள்ளல் பெருமானார் தன்னுடைய உடலை வந்து மறைத்து கொண்டார். இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தால் மறுபடியும் அவர் மேலே போயிட்டார், திரும்பி நான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. அது ஒரு மக்களுடைய ஒரு கூட்டத்தாருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. அதே போல் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமானாரும் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருப்பார் அப்படின்னு. ஆக்சுவலாக வள்ளல் பெருமானுடைய காலகட்டத்தோடு நீங்கள் போய் பார்த்தால்தான் உங்களுக்கு இது புரியும். அந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலார் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த ஆதினங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு அகென்ஸ்டாக திருப்பி, ஏன்னா அவர் அளவுக்கு வந்து ஒரு திறமை இலக்கியத்திலோ இலக்கணத்திலையோ தமிழ்லையோ புலமையில் அரிய விஷயங்களை அறியக்கூடிய சொல்லக்கூடிய பக்குவம் இல்லாததுனால, அதாவது பெரியோர்கள் பாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முறையாக புரிந்துணர்வு உள்ள ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வள்ளல் பெருமானார். அவர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தியரிட்டிக்கலாக இருந்தார், ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் ஒரு நல்ல செம்மையான ஒரு மாந்தராக இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலார். நான் அவரை குறை சொல்லலை, மிகப்பெரிய சைவ சித்தாந்தி. அவர் தன்னுடைய வாழ்நாளே சைவ சித்தாந்தத்துக்காக அர்ப்பணித்தார். இன்றைக்கும் ஒரு ஸ்கூல் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. அவர் அந்த ஸ்கூல் நடத்துறதுக்காக தான் பெர்சிவல் பாதிரியார்கிட்ட போனார். அவர்கிட்ட வந்து பைபிளை மொழிபெயர்த்துக்கு ஒத்துக்கினார். ஏன்னா பன்மொழி புலவர். அவர் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார். அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பைபிளை தான் நம்ம இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பைபிள் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக மொழிபெயர்த்தார்னா, அவர் ஒரு ப்ரெஸ் ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கு நிதி உதவி வந்து அந்த பெர்சிவல் பாதிரியார் கொடுக்கறதாகவும் ஒரு கான்வென்ட்டுக்கு நிதி உதவி கொடுக்கறதுக்காகவும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே ஏதோ ஒரு சர்ச்சையால் அது வந்து நிதி உதவி தடைப்பட்டதுனால, சரி நான் இப்படி ஒன்றும் இந்த ரூட்டில் வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் என்னுடைய ரூட்லேயே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சைவ சித்தாந்தத்திலே ஒழுங்கினார். சரி, அவர் கதை. இதே காலகட்டத்தில் வள்ளல் பெருமானார் வந்து பைபிள் மேலே நாட்டம் கொண்டார். அவர் கண்டிப்பாக அந்த பைபிளை படிக்காமலாம் இருந்திருக்கும். ஆறுமுக நாவலார் யார் அப்படி பண்ணும்போது அவருடைய விஷயங்களை அவர் அறிந்திருப்பார். அப்படி பைபிள் படிக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இயேசுநாதரை பற்றியும் அறிந்திருப்பார். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இயேசுநாதர் போல் அவரும் வந்து வருவார் அப்படின்றவர் ஒரு பிடிவு அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த உடலை மரணமில்லா பெருவாழ்க்கை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி செய்திருக்கலாம். அந்த முயற்சியில் அவர் வெற்றி கூட கண்டிருக்கலாம். புரியுதுங்களா? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூள தேகத்தையே சொல்லலை. இந்த தூள தேகத்தை வந்து வைத்துக்கொண்டு நீங்கள் 3000 வருஷம் ஆனாலும் நீங்கள் உலாத்தவே முடியாதுங்க. புரியுதுங்களா? இது வந்து 120 வருஷம் தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சமான டைம். இங்கே வந்து நீங்கள் நடமாடலாம், போகலாம், வரலாம். சில மனிதர்கள் 200 வருஷம்லாம் வாழறாங்க, கின்னஸ்லாம் பார்க்குறோம். அது எக்ஸப்ஷனல் கேஸு. நான் அதை முன்னாடியே சொன்னேன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சித்தியடைந்த மகான்கள் எல்லாம் எந்த வடிவத்தில் இருப்பாங்கன்னா வேறு டைமென்ஷனில் இருப்பாங்க. அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகானந்தர் எழுதிய அந்த நூலை வந்து நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா அவங்களாம் முட்டாள்கள் கிடையாது, அறிவியலுக்கே சவால் கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் குவாண்டம் பிசிக்ஸ்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கு மாணவர்கள், சன்மார்க்கத்தில் வரக்கூடியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் முதற்கொண்டு வந்து இன்றைக்கி குவாண்டம் பிசிக்ஸ் பேசுகிற அளவுக்கு வந்துடுது. புரியுதுங்களா? இப்போ அந்த பிசிக்ஸை பேசுறதுக்கு நான் வரல. அப்போ ஒரு பார்ட்டிகல், ஒரு துகள், ஒரு எலக்ட்ரான், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியை செலுத்தும் பொழுது அது வந்து துகளாகவோ, 2 வழி அல்லது அதற்கு மேற்பட்ட வழியில் செல்லும்போது அது வேவ்ஸாவோ கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ்ஸாகவும் ஒரு துகளாகவும் பயணிக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. சில விதமான அறிவியல் பூர்வமான சிந்தனைகள் இருக்குது. அது இன்னும் வந்து பாசிபிலிட்டிஸாக நமக்கு தெரியாது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க மிஸ்டர் கோகுல்நாத். எல்லா சன்மார்க்கிகளுக்கும் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவுத்துக்கு அந்தான பாடியை கொண்டுட்டு போனோம்னா பல லட்சம் நம்ம முயற்சி செய்தால் அந்த முயற்சி ஒரு டைமில் வந்து கிளிக் ஆகும் அப்படின்றத அறிவியல் ஒத்துக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வள்ளல் பெருமானார் தன்னுடைய உடலை வந்து அவர் பரிசன வேதி செய்து, அதாவது வந்து ரசவாதம் செய்து அவர் வந்து அடுத்த வேறு டைமென்ஷன் கொண்டு போயிருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட அந்த பதிவிலே சொல்லியிருப்பேன். சுத்த ஞான பிரணவ தேகத்துடன், அதாவது ஆஸ்ட்ரல் பாடி, சூக்கும உடம்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பியூர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான ஒரு பாடி ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அதையும் மைனூட்டான ஒரு பாடி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காரண உடல். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு சுத்த ஞான பிரணவ தேகத்தோடு அவங்க வாழ்ந்தவங்க. புரியுதுங்களா? ஆஸ்ட்ரல் பாடினா சூக்கும தேகம்,
உணர்வுபூர்வமான ஒரு உடல். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதாரண நம்ம மனுஷனுக்குள்ளாரையும் அது இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உணர்கிறோம். அதாவது நம்ம வந்து ஐம்புலன்கள் வழியாக தான் நம்ம காணக்கூடிய அத்தனை அறிவுகளையும் நம்ம பெறறோம். ஐம்புலன்களை தாண்டிய அறிவு யாருக்கு இருக்குதோ அவங்களால மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நானும் உங்களை மாதிரி தான் வள்ளல் பெருமானார் அப்படியே டக்குன்னு ஏற்றுக்கல. நான் சாவலன்றது முக்கியம் கிடையாதுப்பா. நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இவர் சிவவாக்கியர் சொல்கிறாரு, மிண்டனாய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ்க வந்தது எத்தனை அப்படின்னு நம்ம நிறைய நீரை இறைச்சிட்டோம். அதாவது முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிலம். அந்த சுக்கிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா உயிர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மற்ற உயிர்கள்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ணல, மனிதன் அதிகமாக அவ்வளோ அறிவு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறான். அந்த சுக்கிலத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அமானுஷ்யமான பல விஷயங்களை அடைய முடியறதா பல சித்தர்கள் சொல்கிறாங்க. அதாவது விந்து விட்டான் வந்து கேட்டால் அந்த மாதிரி பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் சாதிக்கணும். பெண்களுக்கு ஸ்ரோனிதம், ஆண்களுக்கு சுக்கிலம், இதெல்லாம் வந்து பாதுகாத்து லைஃப் ஏன் வயதாகுது, செட்கள் ஏன் முதிர்ச்சி அடையுதுன்னா அதுக்கு அதிகப்படியான ஒர்க் அவுட் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி ஈடுகட்டி கொள்வீர்கள் இன்பம் மிக பெறுவீர்னு அதே வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிறோன்னா அதுக்கு ஈடுகட்டி கொள்ளக்கூடிய இது நமக்கு தெரியணும். நம்ம வந்து நம்ம எப்படி பசிக்கணும், எப்படி சுவாசிக்கணும் அப்படிலாம் நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம அதை பற்றிலாம் பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க பேசின விஷயத்தை நம்ம போய் குறை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அந்த பதிவு. அப்படியே அவர் சித்தி அடைந்தால் கூட அந்த இடத்துல அது நிற்கட்டும். அப்படியே அவர் சித்தி அடைந்திருந்தால் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஞான பிரணவ தேவத்துடன் தான் வெளிப்படுவோம். நீங்கள் அந்த கான்ஷியஸுக்கு போயிட்டா, நான் ஏன் வந்து ஒரு யோகியின் சுயசரிதை யோகானந்தருடைய சரிதையை படிக்க சொன்னேன் அப்படின்னா, யுக்தேஸ்வரர் இறக்குறார், அவருடைய குரு. அவர் இறந்த பிறகு வந்து ஒரு நாள் ஒரு பம்பாய் ஒரு ஹோட்டலில் இருக்கும்பொழுது என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குருவை வந்து தியானத்தில் நினைக்கிறாரு. நிர்விகல்ப சமாதிக்கு போயிட்டார். அப்போ நிர்விகல்ப சமாதிக்கு போன உடனே அவருடைய குரு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரல் பாடி, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் பாடி அதில் வராரு. அதில் வரும்பொழுது அந்த என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, உணர்வுபூர்வமான கம்யூனிகேஷன் நடக்குது. அவர் தேகத்தை தொட்டதாகவே சொல்கிறார். எப்படி இயேசுவின் சீடர்கள் பைபிளில் வந்து இயேசுவின் தேகத்தை தொட்டதாக சொல்கிறாங்களோ அதுபோல் தொட்டதாக சொல்கிறாரு. அப்படி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அப்படி லாஸ்ட்டாக அந்த தேகம் மறையும் பொழுது அந்த கான்ஷியஸ்லேருந்து ஒரு வெறிய வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த தேகம் மறையுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அறிவியல் பூர்வமாக. அப்படி அங்கே போகும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பொழுதெல்லாம் நீங்கள் நிர்விகல்ப சமாதி அடையோ அப்போலாம் நான் வருவேன், நான் இப்போ போகிறத பற்றி நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இது ஒரு தியரியாகவே இருக்கட்டும், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பினா தான் நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு ஃபிட்டு. உங்களுக்கு வந்து எதில் நம்பிக்கை இருக்குதோ நீங்கள் அதில் போங்க. உங்களை யாரும் கையை பிடிச்சி நீங்கள் வந்து வள்ளல் பெருமானார் வந்து சாவலை, அதனால் நீங்கள் சாவாமல் இருங்க. அதாவது நரை திரை அற்ற உடம்பினரே நல்ல நரை திரை மூப்பற்ற உடம்பினரே நல்ல உடம்பினர் சொன்னார் அதே வள்ளலார். இது எதுக்கு சொன்னார்? இப்போ நான் சொல்லக்கூடிய வரி எதுக்கு சொன்னார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நரை தவறும் திரை தவறும் பெறலாம்னு சொன்னார், புரியுதுங்களா? அப்போ எது இறக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது இறப்பதால் வந்து நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்றத பார்க்கணும். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி ஆன்மாவுக்கு வந்து அழிவில்லை, இந்த உடல் தான் இறக்குது அர்ஜுனா, அதனால் நீங்கள் உடலை நோக்கி அம்பை எய்து அப்படின்னு தான் சொல்கிறார். யாரையும் நீ கொல்லலை, யாரையும் நீ கொல்லவும் முடியாது, யாரையும் நீ உருவாக்கவும் முடியாது, அது அப்படியே தான் இருக்குது, அது அப்படி தான் போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பகவத்கீதையிலே படிச்சிருப்பீங்க. மிஸ்டர் கோகுல்நாத்ன்றது வந்து ஒரு நபரை நான் சுட்டி காட்டி சொல்லவில்லை, பல கோகுல்நாத்துக்கள் இந்த மாதிரி வந்து சன்மார்க்கத்தின் மீதும் வரலாறு பெற்ற இல்லை பெரிய பெரிய மகான்கள் அடைந்த நிலையின் மீதும் சந்தேகம் கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் அறிவியலால் முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பழிக்கப்பட்டும் இழிக்கப்பட்டும் இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகில் சாத்தியமாகின்னு வருது. அறிவியலே வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி பிலீவ் இல்லாமல் உங்களுடைய பிலீவ் நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எனக்கு கடமை. அதனால் வள்ளல் பெருமானார் வந்து நிச்சயமாக சுத்த ஞான பிரணவ தேவத்தோடு தான் வசிக்கிறாரு. இந்த டைமென்ஷனில் அவர் இல்லை. நாம் நினைக்கும் போதெல்லாம் அவர் வந்து கூப்பிட முடியாது. நாம் அந்த நிலைக்கு போனால் கூப்பிடலாம். நம்மளுடைய ஒரு இடத்துல சொன்னால் மிண்டனாய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனைன்னு, அதுதான் உங்கள் ப்ராசஸ் நடத்தக்கூடிய ஒரு அமிர்தம். அந்த அமிர்தத்தை வந்து நீங்கள் என்னை விட இளைஞராக இருந்தால் வேஸ்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு நரை திரை மூப்பெல்லாம் வராது, நீங்களே பார்க்கலாம். அதை வந்து ஏன் பெரிய பெரிய ஞானிகள் என்கிட்ட எங்கள் குருமாரே ஒருத்தர் இருந்தார் சன்மார்க்கத்தில், தொடையை தட்டி சொல்லுவார் நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன்னா அவர் சாக மாட்டேன்னு சொல்லிக்குவார். அவர் செத்து போயிட்டார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. எதனாலனா அஞ்ஞானத்தால். வெளியில் வசனங்கள் பேசிட்டு உள்ளார வந்து பல குற்றங்களை வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தால் காமம் கோபம் குரோதங்கள் சொல்லக்கூடிய அந்த காரண குற்றங்களையும் உடலுக்கும் பாதிப்பு ஏற்படுது, சரியான இந்த உணவு இல்லாமல் அதிகமான போகம் செய்கிறது, கடுநடை இந்த மாதிரி வெயிலில் சுற்றுறது, இல்லை வந்து குளிரில் நடக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து நித்திய கர்ம விதியில் சொல்கிறார் இல்லைங்களா வள்ளலார். இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கே நம்ம துரோகம் செய்து கொள்வதால் தான் நம்ம வந்து வயதாகுது, பிணி வருது, மூப்பு வருது, ஏன் மரணமே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அப்படி ஒரு நிலையில் இருந்தால் நீங்கள் ஒரு வேளை கின்னஸ் ரெக்கார்டாவது அட்லீஸ்ட் பண்ணலாம்ல. ஒரு 200-300 ஆண்டுகால ஒரு ஆமை வாழுது, ஒரு மனிதனால் வாழ முடியாதா? இதெல்லாமே மூச்சு கணக்குள்ளே இருக்குதுங்க. ஏன்னா சாப்பிடாமலே வாழ்ந்த பல யோகிகளை பற்றிலாம் அதே ஆட்டோபயோகிராஃபி யோகியில் சொல்லியிருப்பாங்க.
கிரிபாலான்னு சொல்லிட்டு உணவே உட்கொள்ளாத ஒரு யோகி அவங்க வந்து வேறு டைமென்ஷனில் இருந்து உணவு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா, செல்களுக்கு உணவு தேவை. இப்போ ஹீலியம் அணுக்கள் இருக்குது, சூரியன் எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா அந்த ஒன்று உடைந்தால் மற்றொன்று உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் வந்து சூரியனுக்கு அழிவில்லை, ஆனால் அந்த சூரியனும் ஒரு நாள் அழிந்து விடும். இது பாதி ஏது சாண்டட்னு சயின்ஸ் சொல்லுது. இப்படி அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாம் வந்து கொஞ்சம் புரிதலோடு இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை. உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னு வச்சிங்களா, உங்ககிட்டே சொத்து இருக்குது, அதை நீங்கள் திருடி தின்னாதீங்கன்னு சித்தவேதத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் சில பயிற்சிகளை தான் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய என்ன விட்டுருங்க. நீங்கள் நிறைய திரை அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை நோக்கி போங்களேன். இப்போ எனக்காக நான் கஷ்டப்படுறோம். எனக்காக எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தையோ ஒரு வாழை மரத்தையோ நட்டு போனார். அவர் நட்டுட்டு போன தென்னை மரத்தில் இன்றைக்கி நாம் வந்து பலன்களை சுவைக்கிறோம் இல்லைங்களா. அதுபோல் தான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நட்டால் அது என்றைக்காவது யாருக்காவது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியவங்கள் பல விஷயங்களை செய்து வச்சுட்டு போயிடறாங்க. ஆலய வழிபாடும் அப்படிப்பட்டது தான். நாங்கள் ஒன்றும் சிலை வழிபாட்டை வந்து முட்டாள்தனமாக வந்து ஏற்றுக்கொள்ளும் நபர்கள் கிடையாது, புரியுதுங்களா. அதில் என்ன கருத்து இருக்குது, தத்துவங்கள் இருக்குது என்பதை ஆராய்ந்து தான் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் கந்தகுமார் வந்து இப்படி போயிட்டார், அவர் இப்படி ஆகிட்டார், அவருக்கு முடி நரைச்சிடுது, அவர் ஒரு நாள் அவர் வந்து இன்னும் இறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வந்து எங்கே சொன்னேன், புரியுதுங்களா. சாவு வந்து வரட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை, புரியுதுங்களா. வாழ்வு இன்றைக்கி வாழற காலத்தில் நல்லது சிந்திப்போம், நல்ல விஷயங்களை யோசிப்போம், நல்லதுக்கான முயற்சிகளை செய்வோம். அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருந்தாலும் நான் மன்னிக்கணும். ஏன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பதில் தர வேண்டிய ஒரு கடமையில் நான் இருந்ததுனால இதை ஒரு வீடியோவே நான் போயிட்டேன். ஒரு சின்ன கமெண்ட்டாக போட்டேன்னு வச்சிங்களேன், அதை 4 பேர் தான் பார்ப்பாங்க, இது ஒரு 40 பேராவது பார்ப்பாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, புரியுதுங்களா. அதனால் உங்களுடைய கவனத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம், அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து சாதனைகள் பழகினீங்கன்னா இன்னும் நிறையா மார்க்கங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட மார்க்கங்களை தேடி போய்ட்டு நல்ல குருமார்களை அடைந்து அவர்கள் காட்டும் வழியில் கொஞ்ச நாள் பிரயாணிச்சிங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணர செய்வீர்கள் அப்படின்றத நான் உண்மையாக சொல்லுவேன். அதனால் வந்து இறப்புக்காக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடைந்து தான் அந்த நிலையை அடைய வேண்டும். 5 பூதங்கள் எதில் வேணாலும் ஒருவர் கலக்கலாம், புரியுதுங்களா. இப்படித்தான் போக வேண்டும் என்ற எந்த ஒரு மாதிரியும் கிடையாது, புரியுதுங்களா. நீங்கள் எப்படி வேணாலும் இறைவன் அடையலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பெற்ற தவத்தின் பயனால் தான் அது இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு தவம் செஞ்சுருக்கிறீங்க, எந்த விதத்தில் முயற்சி செய்கிறீங்க, எதை மாதிரி முயற்சி செய்கிறீங்க என்பதை பொறுத்து அந்த முக்தியானது உங்களுக்கு இருக்கும். அது நம்ம சேனலில் நிறைய இடத்துல இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். அதனால் இந்த பதிவு வந்து இப்படி பேசிக்கிட்டே போனால் நீண்டுக்கினே போவோம். நான் ஒரு காலத்தில் வந்து ஆன்மீகத்தை பேச உட்காந்தா பசி தாகத்தெல்லாம் மறந்து வீட்டுக்கு நைட்டு போகிறதே மறந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் உட்காந்து மணி கணக்கில் பேசி வெடிய பேசின காலம்லாம் இருக்குது, புரியுதுங்களா. அதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் செய்ய வேண்டியது சாதனை மட்டும்தான், புரியுதுங்களா. அதனால் ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் அப்படின்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி எதையுமே பற்றி சிந்திக்காதீங்க. வள்ளல் பெருமானார் காட்டிய அந்த வழியில் இன்னும் தீவிரமாக முயற்சி செய்து ஆராய்ச்சி செய்து மேல்நிலைக்கு போகிறதுக்கான, ஏன் அவரோடைய ஒரு சிறந்த நிலைக்கு போங்க. ரூமுக்குள்ளார போய் செஞ்சதை நீங்கள் ரூமுக்கு வெளியில் செஞ்சு காட்டுங்க, புரியுதுங்களா. நல்லதை சொன்னேன். அதனால் இந்த கொள்கை அப்படின்றது உங்களுடைய கொள்கையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுடைய கருத்தியல், அதை வந்து நான் ஏற்றுக்காதும் என்னுடைய கருத்தியல் நீங்கள் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம், புரியுதுங்களா. அது என்னுடைய விருப்பம். அதனால் இந்த பதிவில் உங்களுக்கு போதுமான விளக்கம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது நிறைய பாடல்களை என்னால் மேற்கோள் காட்ட முடியுங்க. நீங்கள் பாடல்கள் பற்றி பண்டிதார் ஆகிறத விட, அதாவது நம்மளுடைய இந்த பதிவு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நீங்கள் ஒருவேளை இறக்காமல் இருந்தால் கூட, நீங்கள் நானே இரவ வரம் பெற்றால் கூட, கடைசி மனிதன் கடைசி உயிர் என்னை நினைவில் வைத்து கொண்டிருக்கும் போது அது வரைக்கும் தான் எனக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை தவிர எந்த உயிரும் இல்லாத ஒரு இருண்ட உலகத்தில் நான் இருக்கிறேன், சூன்யமான ஒரு உலகத்தில் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்போ நான் இருந்தா என்ன அப்படி வேணால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, அது ஓகே. அதனால் வந்து பேராசைப்படாதீங்க. ஏன்னா ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின், அதுதான் அந்த வாக்கியம் சொல்லுது. நீங்கள் மரணமில்லா பெருவாழ்க்கை வாழக்கூடிய ஈசனோட ஆயினும் அந்த ஆசையும் துறக்கிறதுக்கு தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறார், புரியுதுங்களா. அதனால் கொடுக்கப்பட்ட ஆயுளை நல்லபடியாக உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஆன்மீகம் பிடிக்குதோ நாத்திகம் பிடிக்குதோ அதில் போயிட்டு அந்த வழியில் உங்கள் ரிசர்ச்சை செலுத்தி நல்ல கதிக்கு வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். வள்ளல் பெருமானாரை வந்து பார்த்தீங்கன்னா யோகதா சத்சங்க சொசைட்டியில், அதாவது கிரியாயோகா பயில்றவங்க கண்டிப்பாக படிக்கணும். அதே போல் சன்மார்க்கிகள் யோகதா சத்சங்கத்தை பற்றி, அவர்கள் நடத்தக்கூடிய அந்த கல்வியை பற்றி, யோகானந்தர் சொல்லி கொடுத்த அந்த வாழ்வியல் நெறிகளை பற்றி, அந்த யோக பயிற்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்தால்தான் இவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்கன்றது இவங்க நம்ம படிக்கிற எல்லாருக்கும், அந்தந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். 2த்துலயும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அழகா பேலன்ஸ் பண்ணி 2த்தையும் புரிஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி 2த்தையும் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இவர் என்ன சுத்தமான பிரணவதேகம்னு சொல்றாரு, இவர் என்ன சமாதி ஸ்டேட் சொல்றாரு, ஆஸ்ட்ரல் பாடின்றாரு, யுக்தேஸ்வரன்றாரு, அவர் ஒளி உலகத்துல இருக்காரு, அதுக்கப்புறம் காரண உலகத்துல இருக்கிறாரு, அந்த சூட்சும உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா
கீழ்நிலை சூட்சும உலகம், மேல்நிலை சூட்சும உலகம்னு ஒன்று இருக்குது. மேல்நிலை சூட்சும உலகம் யுக்தேஸ்வர் மாதிரி மகான்கள்லாம் இருந்து தன்னுடைய சீடர்களா இல்லை வழிநடத்தப்பட வேண்டிய உயிர்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு அங்கிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கான வழிநிலைகளை அங்கிருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காரண நிலையும் தாண்டினா இறைநிலை தான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ரைட்டுங்களா? அந்த மாதிரிலாம் அதுல வரும். அதனால யோகதா சத்சங்க சொசைட்டில இருக்கிறவங்க இது ஒரு வேண்டுகோளா விடுக்கிறேன், நீங்க வள்ளலாரை படிங்க. அது உங்க விருப்பம், வேண்டுகோள் தான் விடுக்கிறேன், உங்களுக்கு கட்டளை இடல. அதே போல சன்மார்க்கிகள் உங்களுக்கு தான் நான் கட்டளை இல்லை, உங்க விருப்பம். நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கை ஃபர்ஸ்ட் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும், நீங்களே தேட ஆரம்பிப்பீங்க. அதை போய் பாருங்க. ரெண்டுத்துலையுமே ஒரு காலம் இருக்கும் போதே வந்து காட்டுள்ள போதே தூற்றி கொள்ற மாதிரி இந்த யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், வயதானவர்களை விட்டுருங்க, அவங்க கதை முடிஞ்சு போயிடுச்சு. முயற்சி பண்ணா அவங்களும் அடையலாம். யங் ஏஜ்ல இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கிடாம இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா வந்து வள்ளல் பெருமானார் யோகானந்தர் அடைந்த இந்த உயரிய நிலைகளை நீங்களும் அடையலாம் அப்படின்றத இந்த பதிவு மூலமா சொல்ல வரக்கூடிய ஒரு மற்றொரு விஷயம்.